சேமிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அந்த சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் என் பேங்க் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. சேமிக்கிறது கஷ்டம், யாருங்க சொன்னா? ஈஸி தான். ஆனால் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிற இந்த 19 விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்ய முடியும்னா நீங்கள் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாத சேவிங்ஸை கூட இப்போ ஆரம்பிக்கலாம். வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். யாருங்க சொன்னா உங்களால் சேமிக்க முடியாதுன்னு? நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும். நான் சொல்கிறேன் இந்த ஒரு 19 விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகாதா? இந்த 19 விஷயங்கள் என்ன சனா அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் அதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அந்த 19வது விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். காசு சேமிக்கிறதுனா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அந்த வழியில் கால் எடுத்து வச்சா மட்டும்தான் காசு சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண மாதிரி 19 திங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 19 விஷயத்தை நான் 4 மெயின் விஷயத்தில் உள்ளடக்கியிருக்கேன். அதாவது நீங்கள் சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சும் காசு சேவ் பண்ணலாம். ரெண்டாவது ப்ராக்டிசஸ், நம்ம டே டு டே லைஃப்பில் செய்கிற விஷயங்களை மாற்றியும் காசு சேவ் பண்ணலாம். மூணாவது கடன், நம்ம வாங்கியிருக்க அந்த கடனை இல்லை வாங்க போகிற கடனை கரெக்டாக மேனேஜ் பண்ணி காசு சேவ் பண்ணலாம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலீடு. அதுக்காக பிளான் பண்ணியோ நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தோம்னா அதையும் வச்சு நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ எப்படி அப்படின்றத பார்க்கலாம். டக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. பெரிய விஷயம் என்ன? சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். இது கீழே என்னென்ன மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சோம்னா காசை நம்ம சேமிக்கலாம். ஒரு 6 விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதாவது மாதம் உங்கள் சம்பளம் கிடச்ச உடனே, மாதம் உங்களுக்கு லாபம் கைக்கு வந்த உடனே ஒரு 15% தள்ளி வச்சுடுங்க. அது நம்மளோட சேமிப்பு. ஓகே. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, 15% நம்ம மாற்றி வைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மாதம் அங்கே போகுது. ஆனால் நம்மளோட சம்பளம் உயர்ந்துருச்சு, அதாவது ஹைக் கிடச்சிருச்சு, இல்லை போனஸ் கிடச்சிருச்சு, நம்மளோட லாபம் கொஞ்சம் கூட பெருசாயிடுச்சு அப்படின்னா நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்லையா அந்த சேவிங்ஸ், அதுவும் பெருசாகணும். அந்த பர்சன்டேஜை கூட்டணும். இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு, அவர் 1 லட்சம் ரூபா மாதத்துக்கு வாங்குறாரு. அவரோட இஎம்ஐ எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 30%, 30,000 வரைக்கும் இருக்கலாம். அவருக்கு வீடு வாங்கணும்னு ஆசை, ஹோம் லோன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம். பட் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லாத இஎம்ஐ இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போலேருந்தே அதுக்கு பிளான் பண்ணலாம். செல்ஃப் டிசிப்ளினா மாதம் அந்த 30,000 மாற்றி வச்சிருவோம். எதுக்கு? இல்லாத இஎம்ஐ இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால என்ன பெனிஃபிட்ஸ் ஆனா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பெனிஃபிட் இருக்குங்க. ஒன்று, 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஹோம் லோன் எடுக்கிறாருன்னா அந்த டவுன் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான காசு கையில் இருக்கும். ரெண்டாவது என்ன, அந்த இஎம்ஐ கட்டி பழகிட்டோம் இல்லையா, ஸோ அப்போ நமக்கு கஷ்டம் தெரியாது. அண்ட் இதுக்கு மேலே நம்ம சேலரி கூடியிருக்கு, நம்மளோட ப்ராஃபிட் கூடுது அப்படின்னா பிரச்சனையே இருக்காது, ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம். நாலாவது விஷயம், லாக் மணி ஃபார் எவர். அதாவது நம்ம நார்மல் என்ன பண்ணுவோம், கையில் காசு இருந்துச்சுன்னா சேமிக்கிறதுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுப்போம். லிக்விடிட்டி எங்கே ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே சேர்த்து வைப்போம். ஏன்னா நமக்கு காசு வேணுன்றப்போ எடுத்துப்போம். இந்த லாக் மணி ஃபார்வர் அப்படின்னு சொல்கிறது, இப்போ ஹோம் லோன் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஹோம் லோன் எடுத்துட்டோம், ப்ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். அங்கே கரெக்டாக நம்ம இஎம்ஐ பே பண்ணிட்டே இருக்கோம். ஸோ கையில் இருக்கிற காசை ப்ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அது திரும்ப வேறு இடத்துல செலவு பண்ண முடியாது. ஆனால் இது எப்படி சொன்னால் சேமிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல கடன் அடைச்சிட்டே இருக்கோம், நம்ம சேமிச்சுட்டு என்ன யூஸு, அது திரும்ப அந்த கடனுக்கே தான் போகும். அதுக்கு பதிலாக நம்மகிட்ட இப்போ காசு இருக்கே, அதை ப்ரீபேமெண்ட்டாக பண்ணிட்டு ஒரு சேவிங்ஸ் தான் அதுவும். ஏன்னா நம்ம கட் பண்ணுறோம் அந்த லோனை, கொடுத்துட்டோம் அப்படின்னா அது க்ளோஸ் ஆகும் இல்லை கம்மியாகும். இது 4வது விஷயம். 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். வீடோட ரெண்ட்டு, ஹோம் லோன் எடுத்துக்கலாம், அந்த 30,000 சொன்னோம் இல்லையா இஎம்ஐ, இதெல்லாம் ஃபிக்ஸ்டு, மாறாது. கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஓகே 30,000 அப்படின்றதுக்கு பதிலாக ஒரு 40,000 அப்படின்னு யோசிச்சுக்கலாம். அந்த 10,000 எடுத்து பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுடுவோம். அப்படி போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பட்ஜெட் போடுறப்பே இப்படி ஒதுக்கி வச்சுட்டோம் இல்லையா, அதனால அந்த 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது செலவு பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணாது. கொஞ்சம் வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்குறப்போ நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் காசு சேமிச்சிருப்போம். ஸோ இது இன்னொரு விஷயம். அதாவது ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு மேலே கொஞ்சம் கூட ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணுறோம். 6வது விஷயம், கேஷ் ஃப்ளோ. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. என்ன அப்படின்னா, காசு எவ்வளோ உள்ள வருது, எங்கேருந்து வருது, பிட் பை பிட், பீஸ் பை பீஸ் நமக்கு தெரியணும். ஒரு ரூபாய் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எங்கேருந்து வருது, எங்கே போகுது. இதை நீங்கள் கம்ப்ளீட் ஒரு ரிப்போர்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸெல்லையோ இல்லை ஹேண்ட் ரிட்டன் எதுனாலும் சரி. ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா, எந்தெந்த செலவுகளை கட் பண்ணலாம், எதெல்லாம் சேமிக்கலாம், இல்லை செலவு அப்படின்னு வரப்பயே எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்க்க முடியும். எப்படின்னா, இந்த ஒரு ரிப்போர்ட் நம்ம கையில் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் டிசிப்ளின், அதாவது சுய ஒழுக்கம், அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம், நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கோம் அப்படின்னா
இந்த மாதிரியான வகைகளில் சேமிக்கலாம். இப்போ ரெண்டாவது பெரிய விஷயம் என்ன, நம்ம செய்கிற ஒரு சில விஷயங்களை மாற்றணும்னா, ப்ராக்டிஸஸை மாற்றணும்னா சேமிக்கலாம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன், வீட்டில் ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க. பிகி பேங்க் பழைய காலத்து ஒரு ப்ராக்டிஸ் தான், பட் ஸ்டில் கை கொடுக்கும். உங்களோட பிளான்ஸ் என்ன, வெக்கேஷன் போகணுமா, வெளியே போகணுமா, இல்லை ஏதாவது வாங்கணுமா, எதுக்குனாலும் சரி இந்த பிகி பேங்க்ல காசு போட்டுருங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்துட்டு செலிப்ரேஷன் அப்படின்னு வரப்போ பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. ஆனா உங்களோட ஒய்ஃபோட பிறந்த நாள், இல்லை உங்க ஹஸ்பண்டோட பிறந்த நாள், உங்க குழந்தைங்களோட பிறந்த நாள்ல கண்டிப்பா வந்து செலவு பண்ணுவீங்க. கரெக்ட் தானே? ஸோ அது அப்போ அப்படின்னு பார்த்துக்காம முன்கூட்டியே அதுக்குன்னு சொல்லி காசை தள்ளி வச்சிடுங்க. அப்படி தள்ளி வச்சிங்கன்னா உங்களோட பட்ஜெட் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சேவிங்ஸையும் பிளான் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன சின்ன சேவிங்ஸ் ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அப்படின்னு சொல்றப்போ மேபி எங்கேயாவது ஆஃபர் போட்டிருக்காங்க, அங்கே போய் பல்காக நம்மளால திங்ஸ் வாங்க முடியும்னா அங்கே போய் வாங்கிக்கோங்க. நிறைய பர்சன்ட் அங்கே வந்து சேவ் பண்ணலாம். அது மட்டும் தானே அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. எலக்ட்ரிசிட்டி பில் குறைக்க முடியுமா? 100 ரூபா குறைச்சாலும் சேமிப்பு தானே. இந்த மாதிரி எங்கெல்லாம் சின்ன சின்ன இடங்கள்ல நம்மளால சேமிக்க முடியுமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிராசரி ஷாப்பிங், அதாவது மளிகை சாமான் வாங்குறது எல்லா மாசமும் வாங்கணும் அவசியம் இல்லை. கிச்சனில் போய் பாருங்க, எவ்வளோ விஷயம், எவ்வளோ பேக்கெட் எக்ஸ்பைரி கிடக்கு. ஏன்னா நம்ம ஒரு ப்ராக்டிஸ் வச்சிருக்கோம், மாசம் மாசம் போகணும் மளிகை ஜாமான் வாங்கணும்னு. அப்படி கிடையாது, தேவையான நேரத்தில் மட்டும் வாங்கினா போதும்ல. மேபி 2 மாசத்துக்கு ஒரு தடவை வாங்குங்க, அங்கே நம்ம காசு சேமிக்கலாம். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்ற ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. 365 டேஸ் கரெக்டா? நீங்க ஒரு வருஷத்துல எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ டிவைடட் பை 365 போட்டுக்கோங்க. ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். அந்த அமௌண்ட் நீங்க வந்து அங்க இங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு 100 ரூபாய்ங்க, ஒரு 500 ரூபாய்ங்க சேர்த்து இப்போ 1200 ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அந்த 1500 ரூபாய் நீங்க சேமிச்ச உடனே பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுருங்க. இது எதுக்கு அப்படின்னா, நாம சேவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ற அந்த ஒரு நாளோட காசை சேவ் பண்ணியாச்சு. ஒரு ரிவார்டா நம்ம வந்து பேங்க்ல போடுறோம். இந்த மாதிரி கண்டினியூஸ்லி பண்ணோம்னா அது ஒரு சேவிங்கா வந்து நடந்துட்டு இருக்கும். அண்ட் கடைசி விஷயம், நம்மளோட ப்ராக்டிஸ் எதுல மாற்றலாம் அப்படின்னா, காசு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மளை விட பெட்டரா நமக்காக சேவ் பண்றது யாரு? நம்மளோட அம்மா அப்பா. ஸோ அவங்க கிட்ட ஒரு கோல்டாவோ ஒரு சில்வராவோ, அது நீங்க ஆன்லைன்ல இருந்தாலும் சரி இல்லை பிசிக்கலாவும் சரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பத்திரமா வந்து வச்சுப்பாங்க. ஸோ இந்த ஒரு 6 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டே டு டே செய்யற ப்ராக்டிசஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தோம்னா நம்மளால காசு சேமிக்க முடியும். மூணாவது பெரிய விஷயம் என்ன? கடன். கடன் வாங்குறப்போ இல்லை வாங்கின கடன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி காசு சேவ் பண்ணலாம்? நம்பர் 1, நீங்க கடன் வாங்க போறீங்க, மேபி ஒரு வீட்டு கடன் இல்லை ஒரு ஆட்டோ கடன், அதாவது கார் வாங்க போறீங்க, கடன் வாங்க போறீங்க அப்படின்னா அது பெரிய பைசா கரெக்டா? ஸோ இந்த இடத்துல 50% ஆகுது டவுன் பேமெண்ட் உங்க கையில் வந்து இருக்கணும். ஸோ நீங்க பே பண்ற காசு ஜாஸ்தியா இருக்கும். அதாவது 50% தான் உங்களுக்கு வந்து கடன் இருக்கு. இந்த மாதிரி பிளான் பண்றதுக்கு எப்படி நான் வந்து காசு சேமிப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, SIP யூஸ் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. அந்த ஒரு அமௌண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம், அந்த டவுன் பேமெண்ட் எவ்வளோ அது ரீச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து லோன் அப்ளை பண்ணி டவுன் பேமெண்ட் பே பண்ணி லோன் எடுத்து வீடோ காரோ வாங்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, EMIs பே பண்றீங்க இல்லையா, மாசம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பே பண்ணுங்க. இந்த மாதிரி பே பண்றப்போ நம்ம பே பண்ற அந்த டென்யூர் குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம அமௌண்ட் ஜாஸ்தி பே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, டென்யூர் குறையிறப்போ நம்ம பே பண்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து குறையிறதுனால சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீபேமெண்ட். உங்க கையில வந்து ஜாஸ்தியான காசு கிடைச்சிருக்கு அப்படின்னா ப்ரீபே பண்ணிடுங்க. இப்போ ஹோம் லோன் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க ப்ரீபே பண்ணிடலாம் இல்லையா. ப்ரீபே பண்ணீங்கன்னா நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் பேயும் பண்ணிட்டீங்க, டென்யூரும் வந்து குறைஞ்சிடும். ஸோ அதனால அங்கேயும் சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஸோ கடன் வாங்குறது பெருசு கிடையாது, பட் அதை எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நாலாவது பெரிய விஷயம் என்ன? முதலீடு பண்ணி எப்படி காசு சேமிக்கலாம்? ஃபர்ஸ்ட், ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், அதாவது தங்கம் இல்லைன்னா வெள்ளி வாங்கலாம். நீங்க ஒரு வீக்கெண்ட் வெளியே போனீங்கன்னா 2000 3000 ஈஸியாக செலவு பண்ணிடுவீங்க கரெக்டா? நானும் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த 1500 2000 இது தங்கத்துக்காக அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சிடலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காசு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 கிராமோ 10 கிராமோ நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் அதுக்காக நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னால வீக்கெண்ட் செலவுகளும் நமக்கு வந்து கம்மியாகும். ஏன்னா நமக்கு ஞாபகம் இருக்கும், 2000 செலவு பண்ணோன்னா அங்கே தங்கம் மிஸ் ஆகிடும். தங்கத்தை வாங்குறதுக்காக நான் சேமிக்கிறேன், ஆனால் அதுவும் ஒரு சேமிப்பு. விலை கூடுறப்போ நமக்கு கண்டிப்பாக ஜாஸ்தியான காசு வந்து கிடைக்கும். இது ஒன் டைப். ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா, டாக்ஸஸ். எங்கெல்லாம் டாக்ஸஸ்ல நம்ம காசு சேவ் பண்ணலாம் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. 80D 80C 80E எப்படிலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் இங்கெல்லாம் நம்ம காசு சேவ் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய காசு வந்து சேமிக்கலாம். மூணாவது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் காசு போடுறீங்க இல்லையா, சிம்பிளான விஷயம், ரிசர்ச் பண்ணிட்டு எங்கே உங்களுக்கு மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ ஜாஸ்தியான வட்டி அங்கே வந்து வச்சுக்கோங்க. நாலாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, MIP மந்த்லி இன்கம் பிளான் இருக்கக்கூடிய ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இது நார்மலி பார்த்தோம்னா டெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதனால இங்கே நமக்கு ரிஸ்க் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து காசு போட்டுக்கலாம். மந்த்லி உங்களுக்கு இன்கம் அப்படின்றதுனால உங்களுக்கு சேவ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசையும் வரும். இங்கே ரிஸ்க் இல்லை அப்படின்றதுனால டென்ஷன் ஃப்ரீயாகவும் வந்து இருக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 19 விஷயத்தை நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு 4 ஸ்லைடாக அதை வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட், சுய ஒழுக்கம். அதனால எப்படிலாம் நம்ம காசு சேமிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒன், பே யோர் செல்ஃப். ரெண்டாவது, பே யோர் செல்ஃப் தான், ஆனால் சேலரி ஹைக் இல்லை போனஸ் ஜாஸ்திலாம் கிடைக்குதுன்னா பே யோர் செல்ஃப் ரைஸ். மூணாவது என்ன?
பே a செல்ஃப் ஹைபோதெட்டிக்கல் லோன் இஎம்ஐ, அதாவது இஎம்ஐ இல்ல பட் இருக்குன்னு நினைச்சு பே பண்றோம். நாலாவது லாக் மணி ஃபார் எவர். அஞ்சாவது பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஃபண்டை ஃபிக்ஸ்டு காஸ்ட் எக்ஸ்பென்சஸ்ல அலாட் பண்றோம். அண்ட் கடைசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேஷ் ஃப்ளோ ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்த பெரிய விஷயம் என்ன, சேவ் மணி. எப்படி? சில பிராக்டிசஸை மாற்றி. ஃபர்ஸ்ட் ஒன், பிகி பேங்க் வீட்டில் வச்சுக்கிறோம். ரெண்டாவது, செலிப்ரேஷனுக்கான காசை சேவ் பண்ணுறோம். மூணாவது, சின்ன சின்ன ஸ்மால் சேவிங் ஹேபிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாலாவது, கிராசரி பர்ச்சேஸ் தேவைன்னா மட்டும் பண்ணுறோம். அஞ்சாவது, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அதாவது உங்கள் ஆனுவல் இன்கம் டிவைடட் பை 365 அந்த ஒரு சேவிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஆறாவது, நம்மளோட அம்மா அப்பா கிட்ட காசை கொடுத்து இல்லைன்னா தங்க காயினாவோ சில்வராவோ கொடுத்து சேவ் பண்ண சொல்கிறோம். மூணாவது பெரிய விஷயம் என்ன, நம்மளோட கடன்களை நல்லா மேனேஜ் பண்ணி காசு சேவ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம எடுக்கக்கூடிய கடன் 50% கீழே இருக்கணும், அதாவது 50% டவுன் பேமெண்ட் நம்ம கையில் இருக்கணும். ரெண்டாவது, நம்ம பே பண்ற இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணி பே பண்ணிட்டே இருக்கணும். மூணாவது, லோன்ஸை ப்ரீபே பண்ணணும். நாலாவது பெரிய விஷயம் என்ன, சேவ் மணி பை இன்வெஸ்டிங், முதலீடு. அதுல எப்படி சேவ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், அதாவது கோல்டு சில்வர் பிளான் பண்ணி மாசம் மாசம் சேவ் பண்ணி அதை வந்து வாங்குறோம். வருஷத்துக்கு இவ்வளவு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதை வந்து ஃபாலோ பண்றோம். ரெண்டாவது விஷயம் என்ன, டாக்ஸஸ் பிளான் பண்றோம், எங்கெல்லாம் வந்து டாக்ஸ் யூஸ் பண்ணி காசு சேவ் பண்ணலாம். மூணாவது விஷயம், ஹை இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தான் காசு வைக்கிறோம். நாலாவது விஷயம், ஒரு மந்த்லி இன்கம் தரக்கூடிய ஒரு பிளானை வாங்குறோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 19 விஷயம் நம்ம வந்து பார்த்துருக்கோங்க. இது எல்லாமே எல்லாருக்கும் சூட்டபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயம் எனக்கு கரெக்டாக இருக்கலாம், ஒரு சில விஷயம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு சில விஷயங்களை ஓகே எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது வரைக்கும் இல்லாத சேமிப்பு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரும். அண்ட் ஒருவேளை நீங்கள் சேமிச்சுட்டு இருக்கீங்கன்னா அது வந்து இன்னும் கூட ஜாஸ்தியாகும். அண்ட் சேமிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபியூச்சர் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஆகட்டும், எதனாலும் சரி நமக்கு கை கொடுக்கறது இந்த சேவிங்ஸ் தான். அண்ட் நம்ம ஏர்ன் பண்ணுற காசை செலவு பண்ணால் மட்டும் பத்தாது, சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். நீங்கள் சேமிப்பு பற்றி, காசு எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி ஏர்ன் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆப்பில் எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்குது. பிஸ்னஸ், ஃபார்மிங், பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழகாக நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த கோர்சஸ் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களும் வந்துட்டு சேவ் பண்ணணும், அவங்களும் சேவ் பண்ண ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் இருப்போம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.